ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 15/6/2025 16/7/2025 வரணும் உண்டான காலகட்டத்தை உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம், அதுக்கு அடுத்தது தட்சிணாயனம் பிறக்கும். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்கிரன் இருக்கார், மிதுனத்தில் 3 கிரகங்கள், அதாவது புதன், குரு மற்றும் சூரியன். ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மத்தில் 2 கிரகங்கள், அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு, இந்த 2 கிரகங்கள். மொத்தமாக பார்த்தலையானால் இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது. இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும். அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன? இந்த மாதத்தில் 22/6/2025 அன்றைக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலே. அதற்கு பிறகு 29/6/2025, அதாவது ஒரு 15 நாள் ஆனி மாதத்தில் சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார். அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இந்த 2 மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது. மிச்சப்படி எல்லாமே வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை. சரி, இந்த மாதத்தில் பார்த்தடையானால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நடராஜருக்கு 6 முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க. அதில் ஆனி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். ஆனி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது. இந்த ஆனி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1/7/2025 அன்றைக்கி வருது. அது தவிர பார்த்தடையானால் இந்த மாதத்தில் ஆனி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம், அதாவது ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது. இந்த ஆனி கேட்டை அப்படின்றது 8/7/2025 வருது. அதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த மாதம் ஆனி மகம் மிகவும் விசேஷமான நாள். அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அருணகிரிநாதர் என்னைக்குன்னா ஆனி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8/7/2025 அன்றைக்கி பார்த்தேன்னா, அதாவது 9/7 8ஆம் தேதி அன்றைக்கி ஆனி கேட்டைக்கு அடுத்தது மூல நட்சத்திரம். 9ஆம் தேதி அன்றைக்கி அவர் அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம். அதாவது சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார். அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது. அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது. ஆனி அமாவாசை இந்த மாதம் 25/6/2025 அன்றைக்கி ஆனி அமாவாசை. சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய, ஒரே ராசியில் வரக்கூடிய நாள். அதே போல் 10ஆம் தேதி, அதாவது 10/7/2025 அன்றைக்கி பௌர்ணமி. அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது. அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஏன்னா பொதுவாகவே பார்த்தாலேனால் 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல போய் ராசிநாதனோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ இருந்தால்னா ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இது பொதுவான விதி. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதில் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதனே 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய் போய் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம் மிகவும் ரொம்பவும் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு 5ஆம் இடத்துல போய் உங்களுடைய ராசிநாதனை இருக்கிறதன் மூலியமாக கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலையே வந்து குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். ஆனி மாதம் நிச்சயமாக திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தடையானால் இந்த மாதத்தில் வருட கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பொதுவாகவே பார்த்தோம்னா சனியும் ராகுவும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு பேசுவோம். இந்த 4 கிரகங்களில் பார்த்தலையானால் சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்குது, 5க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வந்தே தீரும். ஏன்னா 5ஆம் அதிபதி 5க்கு 11ல் போய் இருக்கிறது குருவோட, அதாவது 9ஆம் அதிபதியோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து டாக்டர்ஸு, இரத்த சம்பந்தமான விஷயங்கள் பார்க்குறவங்க, அதை தவிர வந்து மண் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசியிலேயே வந்து சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு சப்தமாதிபதி 2-7 அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல சீரான அமைதி இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா 29/6/2025 அன்றைக்கி ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். சுக்கிரன் 2ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய தனஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடியது, 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் நல்ல ஒரு நகாசுத்தனம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நகாசுத்தனம்னா பேச்சினாலேயே அடுத்தவர்களை கவரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 22/6/2025 அன்றைக்கி, அதாவது ஒரே வாரத்திலே. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து புதன் போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 6/7/2025 8/7/2025 வரலும் உண்டான நாட்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு பசுக்கொடு கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால நீங்கள் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையும் நல்லபடியாக ஏற்றத்துடன் இருக்கும். ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறது பெரிய ஏற்றம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் போகும்பொழுது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம். திருமண பாக்கியம் இந்த மாதத்தில் வரும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போகிறதுனால முயற்சிகள் மூலியமாக படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பெரிய ஏற்றம் இருக்கும். சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய 6/7/2025 8/7/2025 வரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுட்டு வர்றதும், லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு அரளிப்பூ மாலை போடுறதும், அதை தவிர பானகம் சமர்ப்பிப்பதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.